கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏதேன் முதல் பெத்லகேம் வரை என்கிறதான கருப்பொழிலே அற்புதமான பிறப்புகளை நாம் வேதாகமத்திலே தியானித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்து அவர் அற்புதமாய் பிறந்தவர் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். கிறிஸ்து பிறப்பதற்காகவே இந்த உலகத்திலே ஆண்டவர் அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நாம் பூமியிலே முதல் கற்ப பிறப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதாம் மனிதனாகவே ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். ஹி வாஸ் எ ஃபுல் கம்ப்ளீட் மேன். ஏதோ ஒரு வயதிலிருந்து 2 வயதிலிருந்து 3 வயதிலிருந்து அவன் உருவானான் என்று சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. அதே போலத்தான் ஏவாளும் ஒரு முழுமையடைந்த மனுஷியாக ஆண்டவர் அவளை உருவாக்கி ஆதாமினிடத்தில் கொண்டு வருகிறார். ஆதாம் அவளுக்கு மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று பேர் வைக்கிறார். இப்பொழுது கர்ப்பத்திற்குள்ளாக இருந்து வருகிற முதல் மனிதன் காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இதுதான் பூமியில கர்ப்பத்திலிருந்து வந்த முதல் பிறப்பு. ஏவாள் கர்ப்பவதியாகிறாள். ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தை எப்படி 9 மாதங்களிலிருந்து வெளியே வருகிறதோ அதே போல காயின் 9 மாதங்கள் கர்ப்பத்தில் இருந்து வெளியே வருகிறார். இப்பொழுது ஏவாள் தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய கர்ப்ப பிறப்பை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள். ஏவாள் சொன்ன வார்த்தைகளை கவனிங்கள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். காயின் என்கிறதான வார்த்தை, பெற்றேன் என்கிறதான வார்த்தை ரெண்டுக்கும் ஹீப்ரூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனா என்கிறதான வேறு வார்த்தை தான். காயின் என்று சொன்னால் பெற்றுக்கொண்டேன், அக்வயர்ட், நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்பதுதான் காயின் என்கிறதான வார்த்தைக்கு பொருள். பெற்றேன் என்கிறதான வார்த்தையும் தமிழில் வருகிறதில்ல, அந்த வார்த்தைக்கும் காயின் என்கிறதான வார்த்தைக்கும் ஹீப்ரூவில் ஒரே வேர்டு தான், கனா என்கிறதான வார்த்தை. இப்போ ஏவாள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கனித்தி ஈஷ் எத் யெகோவா. அப்போ காயின் என்று சொல்லும் பொழுது அக்வயர்ட், ஈஷ் என்று சொல்லும் பொழுது மேன், யெகோவா என்று சொல்லும் பொழுது ஃப்ரம் ஜெகோவா. ஐ ஹவ் அக்வயர்ட் அ மேன் ஃப்ரம் ஜெகோவா என்று சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஆதாம் ஏவாளை அறிகிறான். ஏவாள் ஒரு பிள்ளையை பெற்று கர்த்தரால் பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஒரிஜினல் அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தராகிய மனுஷனை பெற்றேன். ஐ ஹவ் கிவன் பர்த் டு எ ஜெகோவா மேன் என்றுதான் ஏவாள் சொல்லுகிறாள். இப்ப இவள் காயினை பெற்றுவிட்டு அந்த கிரெடிட்டை ஆடம்னுடைய ஸ்பெர்முக்கு கொடுக்காம, அதாவது ஆதாமினுடைய வித்துவுக்கு கொடுக்காமல் யாருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கிறான்னு சொன்னா கர்த்தருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கிறாள். ஏவாள் காயினை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றேன், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், இல்லாவிட்டால் கர்த்தராகிய ஒரு மனுஷனை பெற்றேன், ஐ ஹவ் கிவன் பர்த் டு எ ஜெகோவா மேன் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதற்கு காரணம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் தான்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்போ ஆதாமை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், ஏன் இதை செய்தாய் ஏவாள் என்று சொல்லி ஆதாம் ஏவாளை கையை காண்பிக்கிறார். ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் இதை செய்தாய் என்று சொல்லி ஏவாள் சர்ப்பத்தை பிசாசை கையை காண்பிக்கிறார். இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவராக பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆண்டவர் பேசினது சர்ப்பத்தோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் ஏவாளோடு பேசுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் ஆதாமோடு பேசுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஆர்டர் பாருங்க, சர்ப்பம், ஏவாள், ஆதாம். இப்ப இந்த சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிங்கள். சர்ப்பத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ உன் வயிற்றினால் நகர்வாய், மண்ணை தின்பாய். ஓகேவா? அடுத்தது சொல்லுகிறார் பாருங்கள், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதாவது உனக்கும் ஏவாளுக்கும் உன்னுடைய வித்துக்கும் ஏவாளின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர், எவர்? ஸ்திரீயின் வித்தாயிருக்கிற அவர் உன் தலையை நசுக்குவார். உன் வித்தாயிருக்கிற அந்த சர்ப்பம், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இப்போ இது மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட முதலாவது தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The first messianic prophecy in the Bible is in Genesis 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்பது நாம் எல்லாரும் அறிந்த விஷயம்தான். இப்பொழுது இதிலே நீங்கள் சரியாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை, அதே போல அவருடைய இரண்டாம் வருகை, ரெண்டு வருகையும் பற்றி இந்த தீர்க்க தரிசன வசனம் சொல்லுகிறது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை. என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், அவர் மரித்தார். அப்போ பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், மேசியாவை கொலை செய்து விடலாம், மேசியாவை அழித்து விடலாம் என்று சொல்லி நினைத்த பொழுது அவனால் செய்ய முடிந்த வேலை அவருடைய குதிங்காலிலே ஒரு சிராய்ப்பை ஏற்படுத்தின விஷயத்தை தான் அவனால் செய்ய முடிந்தது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இப்போ அவர் என்ன செய்வார்? அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். எழுந்த பொழுது பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். ஆனால் அந்த தோல்வி என்று சொல்லுகிற விஷயம் எப்பொழுது நிரந்தரமாய் கடைசியாய் நிறைவேறும் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையில் தான். அப்பொழுது பிசாசு ஒரே அடியாக அவன் பாதாளத்தில் தள்ளப்படுவான். அவர் உன் தலையை நசுக்குவார். அது இரண்டாம் வருகை. அப்ப முதல் வருகையும் இரண்டாம் வருகையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்ப ஏவாளுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? அதாவது அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இது நற்செய்தி. ஆனால் இந்த நற்செய்தி பிசாசுக்கு துர்ச்செய்தி. இந்த நற்செய்தி ஏவாள் கேட்கிறாள். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் யாரை கை காண்பிக்கிறார் என்று சொன்னால் ஏவாளை கை காண்பிக்கிறார். இப்போ ஏவாளுடைய முழுமையான புரிந்து கொள்ளுதல் என்னவென்று சொன்னால், நான் ஒரு பிள்ளைக்கு பிறப்பை கொடுக்க போகிறேன், அந்த பிள்ளை மேசியா என்பதாக அவள் புரிந்திருந்தாள். அந்த நான் பிறப்பை கொடுக்க போகிற அந்த மகன் யாராக இருப்பார்? மேசியாவாக இருப்பார் என்பது அவள் புரிந்து கொள்ளுதல். ஆதலால் தான் இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், கர்த்தராகிய மனுஷனை பெற்றேன், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். I have acquired a man from Jehovah. I have given birth to a Jehovah man. இயேசு யார்? யெகோவா மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் ஜெகோவா, ஜீசஸ் இஸ் லார்ட். அப்போ காயின் பிறந்த உடனே அவன் என்ன நினைச்சான்னு சொன்னா, யெகோவா தான் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிறாள். இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற யூத பெண்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய வயிற்றில் யெகோவா பிறப்பாரா அல்லது என்னுடைய வயிற்றில் மேசியா பிறப்பாரா என்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற யூத பெண்களுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது.
6000 ஆண்டுகளாக இந்த எண்ணத்தோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த ஆண் என்ன நினைப்பான் தெரியுமா? என்னுடைய மனைவியினுடைய வயிற்றில் மேசியா பிறப்பாரா? இப்போ முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா இது மேசியாவாக இருக்குமோ என்கிறதான எண்ணம் இருக்கும். ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், என்னுடைய பெண் பிள்ளையினுடைய வயிற்றில் ஒருவேளை மேசியா பிறப்பாரோ, மேசியா இங்க பிறப்பாரோ, இப்படி பிறப்பாரோ, யாருடைய வயிற்றில் பிறப்பாரோ, என்னுடைய வயிற்றில் பிறப்பாரா, என்னுடைய வயிற்றில் பிறப்பாரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்த யூதர்களுடைய வாழ்க்கையில் தான் ஒரு நாள் மரியாளுடைய வயிற்றிலே, யூத பெண்ணுடைய வயிற்றிலே மேசியா பிறக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது எப்படி பிறந்தார் என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது கலாத்தியர் 4:5 பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னா, when the time had fully come, முழுமையாய் நேரம் வந்த பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர், ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ ஸ்திரீயின் வித்து யார் என்று சொன்னால் மேசியாவாகி இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், ஸ்திரீயின் வித்து என்று சொன்னால் பாவம் இல்லாமல் பிறந்தவர். இப்போ நான் சொல்லுகிற சில விஷயங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தவர். இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தவர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவியினால் கர்ப்பந்தரிக்கப்பட்டு பிறந்தார். ஸ்திரீயினுடைய கர்ப்பத்திலே இருக்கிற பாவத்தை ஆண்டவர் வெளியே எடுத்தால்தான் பரிசுத்தாவியானவரால் கர்ப்பந்தரிக்கப்படும் பொழுது இயேசு பாவமில்லாதவராய் பிறக்க முடியும். நான் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிங்க. இயேசுநாதரில் பாவம் இல்லை என்று சொன்னால் ஸ்திரீயினிடத்திலும் பாவம் இல்லை. அதை நிறைய பேர் ஒத்துக்க முடியாது. ஆனால் நான் சொல்ல வருகிறதை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். நான் ஸ்திரீயினிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஸ்திரீயினிடத்தில் இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற பாவத்தை ஆண்டவர், பாவ சுபாவங்களை ஆண்டவர் வெளியே எடுக்கிறார். ஆதலால் தான் ஸ்திரீயினுடைய கர்ப்பமும் பரிசுத்தாவியானவரும் ஒன்று சேரும் பொழுது பாவமில்லாத ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏவாள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த ஒரு ஸ்திரீ பரிசுத்தாவியானவரால் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தை பாவம் இல்லாத குழந்தை தான். என்ன நடந்தது? நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் மரியாளை பார்த்து சொன்ன மாத்திரத்திலே மரியாளுடைய சரீரத்திலிருந்து உதிரம் வெளியே போக ஆரம்பித்தது. அவளுடைய கர்ப்பத்திலிருந்து உதிரம் வெளியே போக ஆரம்பித்தது. அதாவது சுருக்கமாக சொல்ல போனா மந்த்லி சைக்கிள் அவளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடக்கிறது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிறதான வேத வசனத்தின்படி அவளுடைய உதிரப்போக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவளுடைய கர்ப்பத்தில் இருக்கிற பாவத்தை வெளியேற்றுவதை குறிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது மரியாள் பரிசுத்தாவியானவரால் கர்ப்பந்தரிக்கிறாள். அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளை இம்மானுவேல், இயேசு, பாவம் இல்லாதவர், பாவ நாசகர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவரே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னாரே, அந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் பிறப்பை கொடுக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய அந்த பக்கங்களை நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால், மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை வம்சாவளி பட்டியலிலே இருந்து ஆரம்பிக்கிறார். நீங்கள் வம்சாவளி பட்டியலை படித்தீர்கள் என்று சொன்னால் பெற்றான் 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 என்று வரும். உதாரணமாக மத்தேயு 1:15 படிக்கலாம். எலியூத் எலெயாசாரை பெற்றான், எலெயாசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான். பாத்தீங்களா? இது வரைக்கும் பெற்றான் 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 என்று 15 வசனம் வரைக்கும் வந்துடுச்சு. 16 வசனத்தை பாருங்கள். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் பெற்றாள் என்று வருகிறது. எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் பெற்றான் பெற்றான் என்று வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். கிறிஸ்து என்று சொல்லுகிறவர் மேசியா. இயேசு மேசியாவாக மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இப்பொழுது சீட் ஆஃப் அ விமன், அது காயினா? இல்லை.
காயினை பெற்ற பொழுது அவள் சொன்ன வார்த்தை ஜெகோவா மேன். அப்ப ஜெகோவா மேன் அவர் இல்ல. ஜெகோவா மேன் ஒரு அற்புதமான பிறப்பு. ஜெகோவா மேன் யார் என்று சொன்னால் பரிசுத்தாவியானால் கர்மம் தரிக்கப்பட்டு பிறக்கிறவர், பாவம் இல்லாமல் பிறக்கிறவர். இந்த வேளையிலே நீங்கள் எதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், மேசியாவாகிய கிறிஸ்து, மேசியாவாகிய இயேசு, அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு பிறந்தார். எப்படி பிறந்தார்? எதற்காக பிறந்தார்? இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம், ஸ்திரீயின் வித்தாக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், பாவமில்லாதவராக பிறந்தார். இயேசு பாவமில்லாதவராக பிறந்தார் என்பதை அறிக்கை செய்யும் பொழுது மட்டுமே கிறிஸ்துமஸ் எப்பொழுதுமே ஒரு உண்மையான கிறிஸ்துமஸாக நம்முடைய வாழ்க்கையில் அமைந்து விடுகிறது. ஏன் அவரை பாவமில்லாதவராக பிறந்தார் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அந்த எல்லாருடைய பாவத்தையும் நீக்குவதற்கு ஒரு பரிகாரம் தேவைப்பட்டதே. அந்த பரிகாரமாகத்தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இந்த பூலோகத்திற்கு பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் அறிக்கை செய்ய வேண்டியது, பாவமில்லாதவராக பிறந்தார், என்னுடைய பாவத்தை நீக்குவதற்காக பிறந்தார். பாவமில்லாதவராக பிறந்தார், பாவத்தில் இருக்கிற என்னை மீட்டெடுப்பதற்காக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார் என்று சொல்லி சொல்லும் பொழுது, நம்முடைய பாவங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்படுகிறது என்கிறதான சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துமஸ் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், என்னுடைய பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை கிறிஸ்துமஸ் நமக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறது. இந்த சந்தோஷமான கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று நாங்கள் சந்தோஷமாய் வசனங்களை கேட்டோம். அதனுடைய அர்த்தம், பாவமில்லாமல் நீர் பிறந்தீர். நீர் பாவமில்லாமல் பிறந்ததற்கு காரணம், பாவிகளாகி எங்களை ரட்சிப்பதற்காக, மீட்டெடுப்பதற்காக பாவமில்லாமல் பிறந்தீர். நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் பாவிகள். எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கிறது, அது கிறிஸ்துமஸ். கிறிஸ்து பிறந்தார், பாவமில்லாமல் பிறந்தார், எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து உன்னதங்களில் உட்கார வைப்பதற்காக பிறந்தார் என்கிறதான அந்த மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து மீட்கப்பட்டோம் என்கிறதான நற்செய்தியை அவர்கள் அறிக்கை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. சகல துதியும் கனவும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.